வாட்டர் பாட்டில்ல பேரை மாத்திருக்காங்களாம். அந்த நியூஸ் தான் இப்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. எல்லாருமே பார்த்திருப்போம், பஸ் ஸ்டாண்ட்ல அம்மா வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்துச்சு. அதை இப்ப பயணி அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் நேம் மாத்த போறதா சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. பேரு மாத்தினாலும் அந்த திட்டம் செயல்பாட்டுல தான் இருக்குது. ஒருவேளை அந்த விஷயத்த நிப்பாட்டினாங்கன்னா அதை பத்தி ஒரு நியூஸா பெருசா பேசப்படலாம். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இவ்வளவு பெருசா பேசுறது ரொம்பவே முட்டாள்தனம். இப்படியே மக்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, வாட்டர் பாட்டில்ல நேம் மாத்தினதை இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறாங்க. தமிழ்நாட்டுல பல டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஆனா அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே பல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனா அந்த ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயுமே எந்த பாத்ரூம் அதாவது பப்ளிக் டாய்லெட் ஏதாவது கரெக்டா இருக்குதா, இல்ல பொதுமக்கள் யாராவது மூக்கு பிடிக்காம உள்ள போக முடியுமா? 100ல வேணா 10 டாய்லெட் கரெக்டா இருக்கலாம். ஆனா மீதி 90 டாய்லெட்டுமே ரொம்ப மோசமா தான் இருக்குது. கண்டிப்பா இது விஜய் அவர்கள் ஆட்சியில மாத்தப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பாக்குற நீங்களாம் எந்த ஊருன்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்க ஊர் பப்ளிக் டாய்லெட் எப்படி இருக்குன்றத அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது வெறும் டாய்லெட்டுக்கான வீடியோ கிடையாது. இதுவும் நம்மளோட உரிமையில ஒண்ணு.